மாதத்தில் சிறந்த இம்மூன்றையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று பேச எடுத்து வந்த தலைப்பு கல்வி கண் திறந்தவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 விருதுப்பட்டி என்று அப்போது அழைக்கப்பட்ட விருதுநகரில் பிறந்தார். காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மையார், தந்தையார் குமாரசாமி நாடார் ஆகிய இருவருக்கும் புதல்வனாக பிறந்தார். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றினார். காமராஜர் அவர்கள் முதல்வராக பணியேற்ற போது ஏறக்குறைய 6000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க வேண்டும் என்று காமராஜர் அவர்கள் ஆணையிட்டார். பல கிளை நூலகங்களையும் திறந்து வைத்தார். பல அணைகளையும் கட்டினார். காமராஜர் அவர்கள் அடுப்பூது பெண்களுக்கு படிப்பேது என்ற பழக்கத்தை மாற்றி பெண்கள் கல்வி கற்க பெரிதும் போராடினார் காமராஜர் அவர்கள். காமராஜரின் சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு நினைவு இல்லமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. காமராஜர் ஐயா அவர்களுக்கு சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டுள்ளது. காமராஜர் அவர்களை நாம் அனைவரும் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர். அவற்றில் சில கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், ஏழைக்கு இறங்குபவர்கள் என பல பெயர்களால் காமராஜர் அவர்களை நாம் அழைக்கின்றோம். காமராஜர் அவர்கள் ஏழை எளியவர்களாயின் அன்பும் மரியாதையுடன் இருப்பதால் அவரை ஏழை பங்காளர் என்று நாம் அனைவரும் அழைக்கின்றோம். காமராஜர் அவர்கள் ஆடு மேய்ப்பவர்களில் இருந்த அனைவரும் இலவச கட்டாய கல்வி பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். காமராஜர் அவர்கள் பள்ளியில் பயில வரும் மாணவர்களிடம் பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தையும் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு வேளையாவது உணவு வழங்க வேண்டும் என்று எண்ணி மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். காமராஜர் அவர்களின் உடல் மட்டுமே கருப்பு, ஆனால் அவர்களின் மனம் எப்பொழுதும் வெண்மை என்று நாம் அனைவருக்கும் தெரியும். காமராஜரை பற்றி ஒரு சில கவிதைகள் உங்களிடம் கூற விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை கட்டித்தந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒருமுறை மண்ணில் பிறப்பாயாக என்று வேண்டுகிறோம். நாங்கள் அனைவரும் உங்களிடம் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்கும்படி வேண்டிக் கொள்கின்றோம். இத்துடன் என் உரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.